ஹலோ, என்ன கொரியர் நடத்துறீங்க நீங்க? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களால ஒழுங்கா டெலிவரி பண்ண முடியல, எதுக்கு ஆர்டர் எடுக்கிறீங்க? யாருக்கு இன்சார்ஜ் கூப்பிடுங்க அவரை. ஹலோ, என்ன பப்ளிக் ஆஃபீஸ்ல வந்து இப்படி கத்தி கூச்ச போட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சார், நீங்க தான் ஓனரா? இல்ல, நான் தான் இன்சார்ஜ். சார், நேற்று உங்க கேகே நகர் பிரான்ச்ல திருப்பூருக்கு ஒரு கவர் புக் பண்ணேன் சார். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு போய் சேர்ந்துட்டு சொன்னாங்க. இன்னும் போய் சேரல. சரி, கேகே நகர் ஆஃபீஸ்ல போய் கேட்டா கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாம ஹெட் ஆஃபீஸ்ல போய் கேளுங்கறாங்க. ஏன் சார், உங்ககிட்ட நான் கவர் புக் பண்ணிட்டு ஆஃபீஸ் அலைஞ்சு விட்டுக்கணுமா? எதுக்கு சார் நாங்க போஸ்ட் ஆஃபீஸ் பார்க்க உங்களை தேடி வந்துட்டு இருக்கோம்? அவசரத்துக்கு தானே. அதுவும் நீங்க கேட்கற காசு நாங்க தரோம்ல, அதுக்கு நீங்க ஒழுங்கா சர்வீஸ் பண்ண வேண்டியதானே. கோவப்படாதீங்க சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நேற்று எத்தனை மணிக்கு புக் பண்ணீங்க? நேற்று ஈவினிங் 4:30 மணி இருக்கும் சார். சார், அப்படின்னா இன்னைக்கு 7:30 மணிக்கு கட்டாயம் டெலிவரி ஆயிருக்கும் சார். நீங்க எதுக்கும் பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க சார். என்ன சார் நீங்க? அவன் தான் ஃபோன் பண்ணி சொல்றானே இன்னும் வந்து சேரலன்னு. நீங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்க சொல்றீங்க. முதல்ல உங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க சார். கொஞ்சம் இருங்க சார். டிஸ்பேச்ல இருக்கிறவங்க சாப்பிட போயிருக்காங்க. வந்த உடனே என்ன ஏதுன்னு செக் பண்ண சொல்றேன். என்ன சார் நீங்க? இளவரசி, என்ன இங்க? ஓ, கொரியர் பண்ண வந்தீங்களா? இங்க வேஸ்ட்டுக்கு இந்த கம்பெனி. இங்க சர்வீஸ் சுத்தமா சரியில்லை. நேத்து ஒரு கவர் புக் பண்ணிட்டு இப்படி அலைஞ்சிட்டு இருக்க பாருங்க. நீங்க வேற கொரியர் ஆபீஸ் போய் பாருங்க. என்ன இளவரசி, உங்களுக்கு தெரிஞ்சவரா இவரு? என்னவோ வெந்நீரை காலில் ஊத்திட்ட மாதிரி தகதகன்னு குதிக்கிறாரு. ஏதோ திருப்பூருக்கு புக் பண்ணாராம், இது வரைக்கும் போய் சேரலையா? என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க. என்னங்க, என்ன சொல்லிட்டு போறாரு அவரு? நீங்க இங்க ஒர்க் பண்றீங்க? இங்க எதுவும் பேச வேணாமே. நான் உங்களை ஈவினிங் மீட் பண்ணி பேசுறேன். புக் பண்ண ரெசிப்ட் இருக்கா? சொல்றா. ராஜா, சாரிடா, காலையிலே டெலிவரி ஆயிருக்கு. என் தம்பி வாங்கி வச்சுட்டு வெளியே போயிட்டான். அப்பதானே வந்து என்கிட்ட கொடுத்தான். சரி கிடைச்சிருச்சுல, ஓகேடா, வச்சிடறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்து சொல்றேன். அது டெலிவரி ஆயிடுச்சாங்க. ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, அதுக்காக நான் பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்லைங்க. சரி, இந்தாங்க. சாயந்தரம் உங்களை வந்து நான் பார்க்குறேன். சரி, வரேங்க. என்ன லீலா இது? உங்கள் அம்மா எதுக்காக இப்படி அடம் பிடிக்கிறாங்க? அந்த கையில் கேட்ட மாதிரி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருக்கும்ல. அப்படித்தான் நானும் நினைச்சேன், எங்க அக்காவும் நினைச்சா. ஆனா எங்க அம்மா வேற விதமா நினைக்கிறாங்களே. இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவெடுக்கிறதுனே தெரியல கிருஷ்ணா. உங்கள் அக்கா பிரச்சனையில நம்ம பிரச்சனையை உங்கள் வீட்டில் சொல்ல முடியாமல் தள்ளி போயிட்டு இருக்கு. லீலா, உங்கள் அக்கா பிரச்சனைக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வழி? டைவர்ஸ் பத்திரத்தில் உங்கள் அக்கா கையெழுத்து போட்டால் தானே உங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை. அந்த சுப்பிரமணியா கையெழுத்து போட்டா அதான் லீலா, அவனை ஒரு 4 தட்டி டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட வச்சிடலாம். அப்புறம் உங்கள் அம்மாவால் என்ன பண்ண முடியும்? ஆமா, இது கூட நல்ல ஐடியாவா தானே இருக்கு. தூக்கிடலாமா அந்த சுப்பிரமணியா? ஐயோ வேண்டாம் கோபி, அப்புறம் எங்க அம்மா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம்லாம் முள்ளு மேல செயல விழுந்த மாதிரி பக்குவமா தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். ஆமாம், அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருந்தா ஏன் நிலைமையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? என்னை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு லீலா. ஹலோ கோபி. வர ரூபா. டே மச்சான், யாழ் வந்திருக்கு, நீங்கள் பேசிட்டு இருங்க. நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். சரியா? ஆமா, அந்த பொண்ணு யாரு? கேட்டே இல்லை, யாழுன்னு சொன்னானே, அவன் லவ்வர். நம்மள மாதிரி 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. சரி, அதை விடு. உங்கள் அக்கா நிலைமையை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா இந்த ஜென்மத்தில் நம்ம கல்யாணம் நடக்காத போல இருக்கு. ஏன் கிருஷ்ணா இப்படி பேசுற? பின்ன என்ன, நான் என்ன முனிவரா? எத்தனை நாளைக்கு தான் அப்படி சண்டேன்னு மீட் பண்ணுறது? சரி, எங்க அக்கா பிரச்சனையை விட ஃபர்ஸ்ட் உன் பிசினஸ் விஷயம் என்னாச்சு? கிருஷ்ணா, அங்க பாரு. என்னடா மச்சா பிரச்சனை? என்ன கிருஷ்ணா இது? லவர்ஸ் அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருப்பியா? அதனால என்ன இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வேற ஒன்றும் இல்லடா. அவங்க வீட்டில் அவளுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களாம். சீக்கிரமாக நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்கிறா. நான் செட்டில் ஆகாமல் எப்படி முடியும்னு கேட்டேன். அதுக்கு கண்ணை கசக்கிறேன். அதான் சமாதானப்படுத்திட்டு வந்தேன். என்ன கோபி இது? அவங்க வீட்ல கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி நம்ம சும்மா இருக்க முடியும்?
முதல்ல அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செட்டில் ஆகிறத பத்தி யோசிக்கலாமே. ஆமாம், மற்றவங்க விஷயத்துக்கெல்லாம் சூப்பர் ஐடியா கொடு, ஆனால் நம்ம விஷயத்தில் கோட்டை விட்டுரு. ஏன் கிருஷ்ணா அப்படி பேசுற? நானும் நம்ம விஷயத்த சொல்றதுக்கு சரியான நேரங்காலம் பார்த்துட்டு இருக்கேன். அது அமைய மாட்டேங்குது. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். எனக்கு டைம் ஆச்சு. வரேன் கோபி. வாடா. வெரி குட் மாலினி, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். லீலா நம்புற மாதிரி நடிச்சிட்டேன். இந்தா, பேசினபடி பணத்தை வாங்கிக்கோ. ஆமா, ரோட்ல ஆக்ட் பண்ணதுக்குலாம் பணம் கொடுக்குறீங்களே, என்ன மேட்ரு? இதை பார், வந்தியா சொன்னபடி செஞ்சியா பணத்தை வாங்கினியான்னு போயிட்டே இருக்கணும். ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, புரிஞ்சதா? சரி, அப்ப எப்போ வரட்டும்? தேவைப்பட்டா நாங்களே கூப்பிடுறோம், கிளம்பு. சரி, வரேன் கோபி. ஆமாட்டா மச்சான், மாலினி கேட்ட மாதிரி தான் எனக்கு எதுவும் புரியல. அவளை கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். இதெல்லாம் எதுக்குடா? மச்சான், நீ தான்டா சொன்ன அவளை வெடி வச்சு பிடிக்கணும்னு. இவ்வளோ நாள் லீலா விஷயத்தில் நம்ம எடுத்த முயற்சி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இந்த மாலினி தான் நம்ம வச்சிருக்கிற அணுகுண்டு வெடி. என்னடா சொல்ற? சொல்கிறது என்னடா, எப்படி வெடிக்க போகுதுன்னு பார், வா. அப்பா, அம்மா எங்கப்பா? வீடு பூட்டி இருக்கு. தெரியலையம்மா, எங்கேயாவது பக்கத்துல கோயிலுக்கு இல்லை கடைக்கு போயிருப்பாங்க. இரு, ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள்னு வருது. இவங்க எங்க போயிருப்பாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, பக்கத்துல எங்கேயாவது விசாரிச்சு பார்ப்போம். இவங்க கிட்ட கேட்கலாம். என்ன சார், யார் வேணும் சார்? இல்ல, இந்த வீடு பூட்டி இருக்கு. அவங்க அந்த பெரியவர், அந்த பொண்ணுமா? இந்த வீடு 2 நாளா பூட்டி தான் கிடக்கு. அவங்க எங்கேயோ ஊருக்கு போயிருப்பாங்க போல தெரியுது. சரி வாடி, நம்ம போலாம். 2 நாளா வீடு பூட்டி இருக்கா? வெளியில போனா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தானே போவாங்க. அம்மா எங்க டாடி போயிருக்காங்க? இப்ப நான் அம்மாவை பார்க்கணும். ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமா? வெயிட் பண்ணு. நாட் ரீச்சபிள் தாமா வருது. என்ன டாடி ஆச்சு? மம்மி வருவாங்களா மாட்டாங்களா? வருவாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா திரும்ப ட்ரை பண்ணலாம். சரியா? போய் கார்ல உட்காரு. போமா. என்ன இளவரசி, ஒரு இடத்துல நில கொள்ளாம அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்க? அது லீலா இன்னும் வரலம்மா, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? சரி. இளவரசி ஈவினிங் வரேன்னு சொன்னாங்களே, டைமர் சொல்லி காணல. அம்மா, மழை பெய்யுற மாதிரி இருக்கு. நான் மாடியில போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன இளவரசி, எதுக்கு அந்த கொரியர் ஆஃபீஸில் வேலை செய்றீங்க? பழைய ஆஃபீஸில் பிரச்சனை சால்வ் பண்ண தானே பணத்தை நம்ம ரெடி பண்ணோம்.
நான் கேட்டப்ப கூட நான் பணத்தை கட்டிட்டேன், நான் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே, அப்புறத்துக்கு இந்த கொரியர் ஆஃபீஸ்ல பணம் கட்டியாச்சு, ஆனா வேலை போயிடுச்சு. என்னது வேலை போயிடுச்சா? ஏ என்னங்க இது? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இத பத்தி நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. சொல்லிருந்தீங்கன்னா அந்த கார்த்திக் அப்படியே இப்போ ஒண்ணு கெட்டு போலங்க. பாக்குறேன் அவன் கிட்ட என்ன ஆகுறான்னு பாருங்க. அவசரப்படாதீங்க ராஜா. இந்த விஷயத்துல நான் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் எங்க அம்மா. என்னங்க சொல்றீங்க? இல்ல ராஜா, ஏற்கனவே நகை விஷயத்துல நான் போய் சொன்னதை தெரிஞ்சு அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்க. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த விஷயமும் தெரிஞ்சா அவங்க தாங்க மாட்டாங்க. இல்ல இளவரசி, இந்த விஷயத்த அம்மா கிட்ட மூடி மறைக்கிறது ரொம்ப தப்பு. இந்த விஷயத்த அம்மாட்ட எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் வெளியே தெரிய தானே போகுது. அதுக்கு நாமளே முந்திக்கிட்டு அம்மாட்ட சொல்லிடலாமே. அம்மாட்ட நான் பேசி சமாதானப்படுத்துறேன். நான் சொன்ன அம்மா கண்டிப்பா கேட்பாங்க. தாலி கட்டவன் நல்லவனா இருந்தது உங்களை கூட்டு போய் வாழ வச்சிருந்தானா ஏன் இப்படி நடக்குதுன்னு நான் அம்மாட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இல்ல ராஜா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாக்கு இப்பெல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க தாங்க மாட்டாங்க. என்ன இளவரசி புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அப்போ எப்பதான் பிரச்சனை சால்வ் பண்றது? நான் அன்னைக்கே இதுக்கு ஒரு வழி பண்ணலாம்னு சொன்னேன், நீங்க தான் வேண்டான்னு தடுத்தீங்க. அதனாலதான் இப்ப இப்படி வந்து நிக்குது. வேற என்னதான் பண்றது? அதான் எனக்கும் தெரியல. எத்தனை நாள் இதை நான் அம்மா கிட்ட இருந்து மறைக்க போறேன்னு தெரியல. இதுக்கு ஒரு வழி தெரியாம நான் அப்படியே துடிச்சு போய் நிக்கிறேன். இப்பெல்லாம் நான் நானாவே இல்லை. அதனால எங்க அம்மாக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. இப்ப கூட இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிடணும் தான் நினைச்சேன். சொல்ல வேண்டிய நிலைமை. தயவு செஞ்சு இதை பத்தி அம்மா கிட்ட எதுவும் பேசிடாதீங்க. நான் வரேன். அம்மா, அம்மா, ஏம்மா, ஏற்கனவே மாடில இருந்து துணி எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிருக்கலாம்ல. உங்ககிட்ட தாம்மா கேக்குறேன். மறந்துட்டேன். சரி, லீலா இன்னும் வரலையா? பசிக்குது, சாப்பிடலாமா? லீலாவும் வந்துடட்டும். இல்லம்மா, நீ சாப்பிட்டு மாத்திரை போடணும், அதான் சொன்னேன். போடலாம் போடலாம். என்னடி நினைச்சிட்டீங்க? ஆரம்பத்திலே படிச்சு சொன்னல வேண்டாம், என் தம்பி வாழ்க்கைக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு. கேட்டீங்களா? பொம்பளைங்களா சேர்ந்து நாட்டாமா பண்ணி என்னாச்சுன்னு பாத்தீங்களா? உன் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வாய் கிழிய பேசுனல. இப்ப அப்படி என்னத்தை பெருசா செஞ்சு கழிச்சிட்ட? என் வாழ்க்கை தான் பியாய் போச்சு. சரி, தம்பியோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும்னு ஏதோ புத்தி கட்டு போய் அப்போதைக்கு தலையாட்டினேன். ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சுரே, பொம்பளைங்க நாட்டாம பண்ணா விளங்காதுன்னு. நீங்க திட்டம் போட்டபடி கையலுக்கு சுப்பிரமணி கிடைக்கல, சுப்பிரமணிக்கு இளவரசி கிடைக்கல மட்டும் இல்ல, இளவரசி மனசுல சுப்பிரமணி மேல இன்னும் வெறுப்பு அதிகமா தானே செய்யும். ஓரளவுக்கு மனசு மாறி வரலாம்னு நினைச்சிருந்தா கூட சுப்பிரமணி 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு தெரிஞ்சு தான் மனசு மாத்திக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல. ஐயோ, இது இளவரசியை வரவழைக்கிறதுக்கான டிராமான்னு அவங்க சித்தப்பா அம்மா எல்லாருக்குமே தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி சுப்பிரமணியோட வாழ்க்கை வீணா போயிடாது. பேசாத, பேசவே பேசாத. உண்மையிலே என் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சிருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? இளவரசியோட கையிலயோ காலையோ விழுந்து அவளை கூட்டு வந்து என் தம்பி கூட சேர்த்து வச்சிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு திட்டமாடி போறீங்க. திட்டம் எனக்கு தெரிஞ்சு போச்சு உன் திட்டம் என்னன்னு. இவன் உருப்படாதவன், வேலைக்கு ஆகாதவன், என்னால குடும்பத்தை காப்பாற்ற முடியாது நீ உன் மனசுல நினைச்சிட்ட.
என் தம்பி கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட வெளியே போயிட்டா உன்னைய குழந்தைய யார் காப்பாத்தவும் உன் மனசுல பட்டிருக்கு. நீ என்ன நம்பல. அதனால என் தம்பி வாழ்க்கையை கெடுத்து அவனை தனிமரமாக்கி ஆயுசுக்கு அவன் இந்த குடும்பத்துக்கு சம்பாரிச்சு பண்ணு முடிவு எடுத்துட்டேன். அதானே? அட பாவி மனுஷா, என்ன வார்த்தையா சொல்லிட்ட? இத்தனை நாள் என் கூட குடும்பம் நடத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? சுப்பிரமணி உன்னை போலீஸ்ல சரண்டர் ஆக சொன்னப்ப கூட குழந்தை மேல சத்தியம் வாங்கி உன்னை நான் தானே காப்பாத்தினேன். எதுக்கு? நம்ம குழந்தையோட எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் சந்தோஷமா வாழணும் தானே. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டல்ல. சரி விடு, அழாத. நீ பண்ண முயற்சி தான் தோத்து போச்சு. அதுக்காக என் தம்பி வாழ்க்கையை அப்படியே விட்டுற முடியுமா? எப்படியாவது இளவரசியும் சுப்பிரமணியும் நான் சேர்த்து வைக்கிறேன். யோ, நீயே போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா இருக்க. உன்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. என் தம்பி இந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்காண்டி. அதுக்காவது நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நான் இப்பவே போய் இளவரசியை பார்த்து பேசிட்டு வரேன். சொன்ன கேளியா? அது உனக்கு தான் ஆபத்துல முடியும். நீ பேசாம சாப்பிட்டுட்டு கிளம்பு. உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? நானே என் தம்பி வாழ்க்கை பாழா போச்சுன்னு பாத்துட்டு இருக்கேன். நேரத்துக்கு எனக்கு சாப்பாடு முக்கியமா? இது பாரு, உன் கோவத்துல தயவு செஞ்சு மூட்டை கட்டிவை. வந்தோடனே பசிக்குதுன்னு சொன்னால முதல்ல சாப்பிடு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சரி ஜானகி, நான் கிளம்புறேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்க. நான் வரட்டா? நீ பார்த்து ஜாக்கிரதையா போ. சரி. சுப்பிரமணி, நீ எதுவும் என்கிட்ட சொல்லாத. நடந்த எல்லாத்தையும் ஜானகி என்கிட்ட சொல்லிட்டா. நான் இப்பவே இளவரசி வீட்டுக்கு போறேன். ஒன்றும் தேவையில்லை, எல்லா விஷயத்தையும் அண்ணி என்கிட்ட சொல்லிட்டாங்க. டேய் இல்லடா, இப்படி தனிமரமா நீ எவ்வளவு நாள்? வேண்டாம், என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும். இருக்கிற பிரச்சனையே போதும். நீங்க வேற புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்காதீங்க. உங்க வாழ்க்கையை மட்டும் நீங்க பாத்துக்கங்க. டேய் தம்பி, உன் நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா. நான் சொல்றதுக்கு என்ன? உங்க நிலைமையை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. பொண்டாட்டிய ஊருக்கு தெரியாம திருட்டுத்தனமா வந்து பார்த்துட்டு போறீங்க. நீங்க ஏன் பொண்டாட்டியோட என்ன சேர்த்து வைக்க போறீங்களா? அண்ணே கிளம்புங்கண்ணே, தயவு செஞ்சு கிளம்புங்க.